Hi guys, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I hope நீங்க எல்லா வீட்ல சேஃபா இருக்கீங்க. So இன்னைக்கு நான் as நீங்க டைட்டில் படிச்சிருப்பீங்க, நான் இன்னைக்கு ஒரு குட்டி குக்கிங் vlog பண்ணலாம்னு இருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் சிக்கன் பாஸ்தா பண்ணலான்னு ஐடியா வச்சுருந்தேன். ஸோ அதுக்காக என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும் உங்களுக்கு நான் ஃபஸ்ட் காமிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் பாஸ்தா வேணும். நான் பெனே பாஸ்தா எடுத்திருக்கேன். நான் இந்த டெல் மாண்டோடது யூஸ் பண்ணேன் பெனே பாஸ்தா. அப்புறம் உங்களுக்கு 3 கியூப் சீஸ் வேணும். இந்த அமுல் சீஸ் இந்த 3 கியூப் வேணும் கிரேட்டட். இல்லைனா நீங்கள் இந்த சீஸ் ஸ்லைஸ் சீஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இது பட்டர் 2 ஸ்பூன் பட்டர், கொஞ்சம் உங்களுக்கு என்ன வெஜ்ஜிஸ் வேணும் எடுத்துக்கலாம். நான் இந்த கார்ன் எடுத்திருக்கேன். அப்புறம் அதுக்கடுத்து ஆனியன், டொமேட்டோ, கேப்சிகம் எடுத்திருக்கேன். என்கிட்ட அவ்வளோதான் அவைலபிள் இருக்குது சொல்லி அவ்வளோதான் எடுத்திருக்கேன். நீங்கள் பேபி கார்ன், மஷ்ரூம்ஸ் என்ன வேணாலும் போட்டுக்கலாம். நான் சிக்கன் பாஸ்தா பண்ண போகிறேன். நான் சிக்கன் எடுத்திருக்கேன். நீங்கள் சிக்கன் இல்லைன்னா நீங்கள் மீல் மேக்கர், இல்லைனா பன்னீர், இல்லைனா மஷ்ரூம்னா காளான், எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது நான் செடார் சீஸ் எடுத்திருக்கேன். என்கிட்ட வீட்டில் இருந்துச்சு அதை எடுத்திருக்கேன். இல்லைனா நீங்கள் நார்மல் சீஸும் யூஸ் பண்ணிக்கலாம், நோ பிரச்சனை. கொஞ்சம் மியோனிஸ் எடுத்திருக்கேன். இஃப் உங்கள்கிட்ட வீட்டில் மியோனிஸ் இல்லைனா நீங்கள் மியோனிஸும் வீட்டில் பண்ணலாம். நீங்கள் மியோனிஸ் வீட்டிலும் பண்ணலாம். எப்படின்னா உங்களுக்கு அதுக்கு மியோனிஸ் பண்ணுறதுக்கு ஒரு முட்டை, அப்புறம் 1 கப் சன்ஃப்ளவர் ஆயில் வேணும், கொஞ்சோண்டு உப்பு வேணும், அண்ட் ஒரு ஸ்பூன் வினேகர் இல்லைன்னா லெமன் ஜூஸ் இது போட்டு இது ஃபுல்லாக மிக்சியில் நல்லா அரைச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மியோனிஸ் ரெடி ஆயிடும். இந்த நல்லா அரைங்க, இந்த கரெக்டாக இந்த டெக்ஸ்சரே உங்களுக்கு வரும். சால்ட் இது பெப்பர், சுகர், சில்லி ஃப்ளேக்ஸ், ஒரேகானோ, பேசில் இதெல்லாம் என் வீட்டில் இருந்துச்சு, ஸோ இது யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் பெப்பர் போட்டுக்கலாம். நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் வீட்டில் பண்ணிக்கலாம். மிளகா இருக்குல்ல, அதை நல்லா கொஞ்சம் லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு அது நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சா உங்களுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி. நான் க்ரீம் யூஸ் பண்ணுறேன், அமுல் க்ரீம். இல்லை நீங்கள் வீட்டில் இருக்க க்ரீமும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் காமிச்சிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் இதை பாஸ்தாவை நான் பாயில் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் பாஸ்தா வேக வச்சுருக்கேன். இப்போ அந்த டைமில் நம்ம வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த வெஜிடபிள் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு ஈஸி ஒன்று இருக்குது. இந்த ப்ரொசஸர் இருக்குது, நான் அமேசான்லேருந்து வாங்கினேன். வெஜிடபிள் சாப்பர் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு காமிக்கிற ஒரு வெஜிடபிள் கட் பண்ணி காமிக்கிறேன். இப்படி எல்லா வெஜிடபிள்ஸ் நான் கட் பண்ண போகிறேன். நான் ஒன்லி அதுக்கு ஒரு பீஸாக கட் பண்ணிவிட்டு ஹாஃப் பீஸ் கட் பண்ணி இதில் போட்டால் சூப்பராக இது. ஸோ கேப்சிகம் இப்படி தான் நான் பண்ண போகிறேன். ஏன்னா குட்டி கட் பண்ணால் தான் நம்ம வெஜிடபிள்ஸ் கூட சாப்பிடுவோம். இல்லைன்னா நம்மளே இந்த பெரிய கேப்சிகம் நம்மளே எடுத்து வச்சுருவோம் பிடிக்கலன்னா. இப்படி குட்டி இருந்தால் அப்படியே சாப்பிட்றலாம் நம்ம. ஸோ உங்களுக்கு எல்லா வெஜ்ஜஸ் நான் கட் பண்ணி இப்போ காமிச்சிடுறேன். ஸோ கைஸ், இந்த ப்ரொசஸர் சூப்பராக இருக்குது. இந்த வெஜிடபிள் சாப்பர் உங்களுக்கு நான் லிங்க் பண்ணுறேன் கீழே. அமேசானில் வாங்கினது. இட்ஸ் ஃபார் சம்திங் 250. அமேசானில் தான் வாங்கினேன். கீழே லிங்க் பண்ணுறேன் உங்களுக்கு. ஆனால் இப்போ உங்களுக்கு இப்போ இது வாங்க முடியாது, எனக்கு அவுட் ஆஃப் ஸ்டாக் இருக்கும் இது. ஸோ கைஸ், இந்த ஆனியன் நான் 1 ஆனியன் யூஸ் பண்ணேன், 2 குட்டி டொமேட்டோ யூஸ் பண்ணேன், ஒரு கேப்சிகம் யூஸ் பண்ணேன், அண்டு கார்ன் யூஸ் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட என்ன வெஜ்ஜி இருந்தாலும் நீங்கள் போடலாம். பாஸ்தாவில் எந்த வெஜ்ஜி, ப்ராக்கலி இருந்தால் போடுங்க, பேபி கார்ன் இருந்தால் போடுங்க, மஷ்ரூம்ஸ் போடலாம், எல்லாமே போடலாம். ஸோ இப்போ என்கிட்ட இதுதான் அவைலபிள் இருக்குது, ஸோ இதான் போட போகிறேன் நான். அண்ட் இந்த டைமில் பாஸ்தாவும் கொஞ்சம் வெந்துருச்சு. 8 to 10 மினிட்ஸ் நல்லா வேக வைக்கணும். நான் 1 கப் சிக்கன் எடுத்திருக்கேன். அந்த மாதிரி இதுக்கு ஆப்ஷனல், நீங்கள் சிக்கன் இல்லைன்னா மட்டன், மீல் மேக்கர்னா சோயாபீன், அப்புறம் அதுக்கடுத்து பன்னீர், மஷ்ரூம்ஸ் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் சிக்கன் போடாமல் வெஜ் பாஸ்தா கூட பண்ணிக்கலாம்.
அம்மா இது சிக்கனில் கொஞ்சோண்டு டர்மரிக் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இது இப்போ நான் நல்லா கொஞ்சம் ஆயிலில் சாட்டே பண்ண போகிறேன். கைஸ் சிக்கன் வெந்துருச்சு, பாஸ்தா இஸ் ரெடி. அப்புறம் இந்த சிக்கன் நல்லாவே வெந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம பண்ண போகிறதும் வெஜ்ஜிஸ் சாட்டே பண்ண போகிறோம் அண்ட் we பாஸ்தா பண்ண போகிறோம். இப்போ லெட்ஸ் see. 2 ஸ்பூன் பட்டர், இந்த 3 கியூப்ஸ் சீஸ், இல்லை நீங்கள் இந்த ஸ்லைஸ் சீஸும் போட்டுக்கலாம். ஃபுல்லாக போட்டுறாதீங்க, கொஞ்சம் போடுங்க, ஏன்னா லாஸ்ட்டில் கொஞ்சம் வேணும். இந்த எல்லா வெஜ்ஜீஸ் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆனியன், ரொம்ப ஃப்ரை பண்ணிடாதீங்க, கொஞ்சம் க்ரன்ச்சினஸ் இருக்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஓவர் குக் பண்ணிடாதீங்க, இல்லைன்னா சாகியாகிடும் ரொம்ப. இப்போ கேப்சிகம், டொமேட்டோ, சுகர் போடணும், நிறையா போடாதீங்க, ஜஸ்ட் 1 ஸ்பூன் இஸ் இனஃப். எல்லாம் மசாலா போடணும். மசாலானா சில்லி ஃப்ளேக்ஸ், இந்த ஒரிகானோ இப்போ வீட்டில் அவைலபிளுக்கு ஸோ போடுறேன், இல்லைனாலும் நோ பிரச்சனை. இது பேசில் காமிக்க மாட்டேன், கம்மியில் வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு பெப்பர் போட்டுக்கோங்க, உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் கார்ன் போடுறேன், கொஞ்சம் கார்ன் க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் இருக்கிற சிக்கன் போட்டுடலாம். இப்போ மேயோனீஸ் ஃபுல்லாக போடுறோம். இவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம், ஜாஸ்தி வேணால் ஜாஸ்தி போட்டுக்கலாம், கம்மினா கம்மி போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒயிட் க்ரீம் போட போகிறோம். இப்போ நீங்கள் சீஸ் போடணும். இந்த பக்கெட்ஸில் கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுக்கோங்க. இருக்கிற உங்களுக்கு என்ன இவ்வளோ சீஸ் வேணும் நீங்கள் சீஸ் போட்டுக்கோங்க. நான் இந்த சீஸ் போட்டிருக்கேன், இந்த மொசரல்லா சீஸ் போடுறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. your pasta is ready. இப்போ நல்லா ஹாட்டாக சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் சர்வ் பண்ணுறேன் டேஸ்டி யம்மி பாஸ்தா. சூப்பராக இருக்குது. கொஞ்சம் டெக்கரேட் நான் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் போடுறேன் மேலே. லுக் யம். கொஞ்சம் basil and some corns if you want. It's really tasty. So guys, my pasta is ready. So இப்போ நான் டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. சிக்கன் பீஸ் கண்டிப்பாக எடுக்கணும். வாவ், போய் சொல்லக்கூடாது, நிஜமாக சூப்பராக இருக்குது. ஐ ஜஸ்ட் லவ்ட் இட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ கைஸ், ஐ ஹோப் உங்களுக்கு இந்த டிஷ்
சிக்கன் பாஸ்தா பிடிச்சிருக்கும், பார்க்குறதுக்கே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா ப்ளீஸ் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் ஒரு நாள் அம்மாவுக்கும் ரெஸ்ட் கொடுங்க. இது மாதிரி ஏதாச்சும் ட்ரை பண்ணி நீங்கள் சமைச்சு பாருங்கள். அண்ட் யா கைஸ், நீங்கள் சமைக்கிறீங்கன்னா அம்மாவுக்கு ஃப்ரீயாக டைம் கொடுக்குறீங்கன்னு நினச்சிட்டு எல்லா பாத்திரம் எடுத்து போட்டுறாதீங்க. பாத்திரம் நீங்களே கழுவுங்க. ஸோ தேட்ஸ் அ ஃப்ரீ டைம் ஃபார் யோர் மாம். சாப்பிட்டுட்டு ஐ ஹாவ் டு க்ளீன் ஹோல் கிச்சன் நவ். ஏன்னா இது இப்படியே நான் வச்சுட்டு போயிட்டேன்னா ஸோ தட்ஸ் நோ யூஸ். நீங்கள் அம்மாவுக்கு இது ஹெல்ப் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை. ஸோ நீங்கள் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யோர் மாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருக்கா. ஸோ ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ப்ரெஸ் த பெல் ஐக்கன். அண்ட் கைஸ், நீங்கள் என்னோடய இன்ஸ்டா பேஜும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் கொஞ்சம் அப்டேட்ஸ் நான் கொடுப்பேன். ஸோ திஸ் இஸ் மை இன்ஸ்டா பேஜ். இந்த இன்ஸ்டா பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டாகிராமோட லிங்க் கொடுக்குறேன். அண்ட் ஸோ கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ப்ளீஸ் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ கைஸ், until I'll see you in my next video. Until then, bye guys, love you.